நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வெள்ளிக்கிழமை என்றாலே ஒரு தனி குதூகலம் தான். வார இறுதி வருகின்ற மகிழ்ச்சியோடு தாளும் நிகழ்ச்சியும் வந்து விடுகிறது. அனைவருக்கும் எங்களின் வணக்கம். We welcome you to another episode of Indian Beat, a show that brings our community stories that happened in our neighborhood. அக்கம் பக்கத்தில் நடந்திருந்தாலும் அனைவருக்கும் அது தெரிந்திருக்காமல் இருக்கலாம். அந்த குறையை போக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். There's something for everyone here. Let's quickly explore what we have in store for you today. படிப்பும் துடிப்பான விளையாட்டும், Showcasing the hidden talent. வாழ்க்கையும் சட்டமும். மாலினி, ஒரு கேள்வி. எது முக்கியம், கல்வியா விளையாட்டா? I would say both play and study are essential for children's development, and striking a balance between the two is crucial. An optimal approach combines both, ensuring children grow into well-rounded individuals. அருமையா சொன்னீங்க மாலினி. கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி அனைத்து சமூகங்களும் அறிந்திருக்கின்றன. அறிவு என்ற விளக்கை ஏற்றி அறியாமை என்ற இருளை போக்க கல்வி என்ற தீ தேவைப்படுகிறது. இளம் பிள்ளைகளை கல்வியில் ஊக்குவிக்க அவர்களை விளையாட்டிலும் ஈடுபடுத்த வேண்டும். Play is critically important for children's development and well-being, serving as much more than just a break from studying. Play allows children to interact with peers, developing essential social skills such as cooperation, sharing, negotiation, and conflict resolution. விளையாட்டு என்பது பல விதிமுறைகளை உள்ளடக்கியது. எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை விளையாட்டாகவே விளையாட்டு கற்றுக் கொடுக்கிறது. இளையர்கள் வெற்றியை எந்த அளவுக்கு தோள் மீது தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ அந்த அளவுக்கு தோல்வியை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதை விளையாட்டு உணர்த்துகிறது. Continuous studying without breaks can lead to stress, burnout, and mental health issues. Play provides necessary breaks and helps maintain a healthy balance between academic responsibilities and leisure. ஆமாம் மாலினி, சிண்டாவின் ஸ்டெப் துணைப்பாட வகுப்பு மாணவர்களுக்கு விளையாட்டின் மூலம் விடாமுயற்சியை கற்றுக் கொடுத்த நிகழ்ச்சிக்கு இப்போது போய் வருவோம், வாருங்கள். சிண்டா அண்மையில் காற்பந்து போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. பெலஸ்தே ரோட்டில் உள்ள இந்தியர் சங்கத்திடலில் சிண்டாவின் பல்வேறு துணைப்பாட வகுப்புகளில் படிக்கும் மாணவர்கள் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். 2ஆம் ஆண்டாக இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாணவர்களை இதுபோன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவது அவசியம். வகுப்பறைக்குள் ஏட்டு வழி கற்றுக் கொடுக்க முடியாத பாடங்களை பல்வேறு வழிகளில் புல்வெளி கற்றுக் கொடுக்கிறது. ஏட்டுக்கல்வி ஒரு மாணவரை ஒரு அளவுக்கு தான் கொண்டு செல்லும். அதையும் தாண்டி அவர்களுக்கு வாழ்வியல் சார்ந்த விழுமியங்கள் முக்கியம், வாழ்க்கை பற்றிய பார்வை முக்கியம். அதே நேரத்தில் ஒரு சில மிக முக்கியமான திறன்கள் வேணும். குறிப்பாக குழு உணர்வோடு செயல்படுதல் மாதிரியான திறன்கள் தான் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு அஸ்திவாரமாக அமைகின்றன. அதற்றை நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். முக்கியமான போட்டி துணைப்பாட வகுப்பு மாணவர்களுக்கென நடத்தப்பட்டது. அதில் மற்ற பள்ளிகளில் துணைப்பாட வகுப்பில் படிக்கும் மாணவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற ஏட்டுக்கல்வியோடு சமூக தொடர்புகளும் அவசியம். காற்பந்து போன்ற விளையாட்டுகள் வாழ்க்கை என்ற சிக்கலான வலைக்குள் வெற்றி என்ற கோலை எப்படி ஒன்று சேர்ந்து அடிப்பது என்பதை நுணுக்கமாக போதிக்கின்றன. இதனால அவங்களோட மெயின் திறன்கள், டீம் ஒர்க்,
அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எப்படி பேசுகிறாங்க ஒருத்தங்க கூட, ஒரு கோலை இஃப் தி வாண்ட் ரீச், ஒரு கோலை ரீச் பண்ணணும்னா என்ன தேவை, இது வந்து நம்ம கல்வி சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாம் நம்ம அவ்வளோவா நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இட்ஸ் ஆல் அகாடமிக் பேஸ்ட், எப்படி ஹாவ் யூ கேன் ஸ்கோர் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வரும்போது இட்ஸ் எல்லாம் அவங்களே சேர்ந்து அவங்களே வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அவங்களே செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது எந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்ட முடியுமோ அந்த அளவிற்கு விளையாட்டிலும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்த ஆசிரியர்கள் துணைப்பாட வகுப்பில் படிக்கும் பிள்ளைகளை போட்டியில் கலந்து கொள்ள தூண்டினர். கரும்பு தின்ன கூலியா என்று மாணவர்கள் துள்ளி குதித்து வந்துவிட்டனர். தேர்வுகள் முடிந்த கையோடு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சிண்டாவின் துணைப்பாட வகுப்பில் சேர்ந்து கடுமையாக படித்த மாணவர்களுக்கு இப்போது சற்று இளைப்பாறவும் ஓய்வு எடுக்கவும் நேரம் கிடைத்திருக்கிறது. முதன்முறையாக பெண்கள் அணியும் இந்த காற்பந்து போட்டியில் கலந்து கொண்டனர். பெண்களிடம் காற்பந்து பிரபலமடைந்து வருவதை இந்த போட்டியில் அறிய முடிந்தது. நம்ம இப்போ தான் பரிச்செல்லாம் முடிஞ்சோம், ஆனால் முடிஞ்ச நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, அதனால் இது விளையாடுறது ஒரு மாதிரியா மன திருப்திலாம் வரும். ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுறது, அதனால் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, சும்மா நாங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், என் ஃப்ரெண்டோட எல்லோரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு. இது ரொம்ப ஃபன்னாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. நான் என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கலந்துரையாடி இந்த விளையாடி வெற்றி பெற்றோம். நான் கடின உழைப்போ குழு ஒற்றுமையும் என்று மிக முக்கியம் என்று கற்றுக்கொண்டேன். வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கிய வாழ்க்கை முறையை கட்டிக்காக்க இளையர்கள் முயற்சி செய்ய வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு உள்ள மாணவர்களை ஒரு முழுமையான மனிதராக செதுக்க பல்வேறு உத்திகள் தேவைப்படுகின்றன. அதற்கு ஏட்டுக்கல்வி ஒரு தராசிலும் விளையாட்டு இன்னொரு தராசிலும் சம அளவில் இடப்பட வேண்டும். விளையாட்டு போட்டியின் மூலம் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து உழைத்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நம்ம பாடங்கள் கற்றுக்குறோம், நம்ம காற்பந்து விளாண்டு நம்மளுக்கு முயற்சியோடு நம்ம விளாண்டா நம்மளுக்கு ஒரு உடற்பயிற்சி ஒரு உதவும். ஸ்டெப் கிண்ணம் இவ்வாண்டு சிண்டாவின் துணைப்பாட வகுப்பு மாணவர்கள் 210 பேரை திரட்டியிருந்தது. மாணவர்கள் தன்னம்பிக்கை பெறவும் பாடங்களை நம்பிக்கையோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறவும் எடுக்கப்படும் முயற்சிகளில் ஒன்று இந்த காற்பந்து போட்டி. 1992ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சிண்டா துணைப்பாட வகுப்புகள் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பல வழிகளில் உதவி வருகிறது. களைத்து போகாமல் உழைத்தால் வெற்றி உண்டு என்பதை மாணவர்களுக்கு உற்சாகமாக கற்றுக் கொடுத்தது ஸ்டெப் கிண்ணம். எதையும் கடினமான பாடமாக நடத்தாமல் மாணவர்களுக்கு பிடித்த விளையாட்டின் மூலம் கற்றுக் கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு அது பிடித்து போகும். படிப்பிற்கும் விளையாட்டு நேரத்திற்கும் இடையே சமநிலை காண்பதுதான் பெற்றோரின் சவால். Ensure children have a well-rounded schedule that includes time for both study and play. For example, after school, children can do their homework and then have free time to play. விளையாட்டு மட்டுமின்றி கலைகளும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறது. நமது அடுத்த கதை ஒரு சமூகம் ஒன்று திரண்டு தங்களுக்குள் ஒளிந்திருந்த கலைத்திறமைகளை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியை பற்றியது. Showcasing hidden talent is crucial as it allows individuals to express their unique abilities, gaining recognition and self-confidence. அது பற்றிய விவரங்களை சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்கிறோம். மேடை ஏறி பேசுவதும் மேடையில் நிகழ்ச்சி படைப்பதும் அனைவரும் செய்யக்கூடியது என்று கருதிவிட முடியாது. ஆயிரம் பேர் முன்னால் நின்று தைரியமாக பேசவும் நிகழ்ச்சிகளை படைக்கவும் தனி பயிற்சியும் தீவிர முயற்சியும் தேவை. Expressing talent on stage can benefit an individual in numerous ways, both personally and professionally. Performing in front of a large crowd can help build self-esteem and confidence. Overcoming stage fright and successfully delivering an arts performance can be empowering. கலைகளை கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முடியும். கற்றுக்கொண்ட கலையை ஏராளமான ரசிகர்கள் முன் படைக்கும் போது தன்னம்பிக்கை நிச்சயம் பிறக்கிறது. எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு சுரக்கிறது. Stage fright is a widespread obstacle that numerous individuals encounter. Yet, with appropriate tactics and perspective, it can be effectively addressed. Engaging in cultural events alongside friends and family can offer support to those apprehensive about addressing sizable audiences.
குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கலைப்படைப்புகளை செய்யும் போது தன்னம்பிக்கையோடு பாரம்பரியம் பற்றிய விழிப்புணர்வும் இளையர்களுக்கு ஏற்படுகிறது. தங்களின் கலைகள் பற்றிய நல்ல புரிந்துணர்வும் அவர்களுக்கு கிடைக்கிறது. The arts are a vital part of cultural heritage and identity. They help preserve traditions and introduce new ideas and perspectives. The arts bring people together, fostering community and shared experiences. அப்படி சமூகத்தினரை ஒன்று திரட்டி ஓர் இனிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது கன்னட சங்கம். Let's watch some amazing performances. On the 18th of May, more than 500 members of the local Kannada community gathered for their yearly Singarotsava cultural and talents fiesta to glorify the Kannada language and culture and celebrate Kannadigas residing in Singapore. The event saw participants from all ages ascending the stage to showcase their various talents. Our main objective of Kannada Sangha is to connect our community people together culturally, educational-wise and sports-wise. So one thing that we always miss out is cultural connection. So we wanted to create that space and stage for our local talent. Singarotsava, primarily this event is all about celebrating Singanadigas. That means Kannadigas who are residing in Singapore to showcase their talent and to also highlight their culture. Held at the Spring Singapore Auditorium, Singarotsava was a cultural treat comprising 40 performances of songs, dances and dramas by close to 80 participants to showcase the rich Kannada culture which dates back 1,200 years. But apart from its entertaining aspect, the event's primary goal was to encourage the younger generation of Kannadigas in Singapore to speak their mother tongue, Kannada. The Kannadiga culture is it's a very ancient. It's almost 1,200 years old culture, and we want our youngsters to know about our culture and take part in cultural events and showcase their talents. These kind of events, they learn through songs or dance or anything. So instead of just teaching them, through school method, this is a way of learning mother tongue. Learning one's mother tongue doesn't only help one to communicate with family or fellow speakers of the language. Particularly for the younger generation of Kannadigas who reside here, events such as Singarotsava foster a sense of pride over their identity and celebrate their language, roots and culture by stepping out of their comfort zone and interacting with fellow Kannadigas in this home away from home. I feel that it's important for youngsters to perform in these kind of events because as you can see nowadays children might be getting too disconnected from their culture, especially maybe in Singapore when all of us Kannadigas are mostly immigrants who have come from Bangalore to here. And then having done that, we have quite little connection to our roots and India, where we came from. So participating in events like this, it helps us bond with our culture more, and then it enhances our view of our own culture. Many of us, including my friends, have been forgetting their roots and their traditions, which is kind of saddening because our roots and traditions are something we have to preserve and conserve. It's such a beautiful thing in your life, which you have to celebrate. When it comes to instilling a sense of pride of one's cultural identity from childhood, parents and community organizations play a vital role. Especially in a multicultural society like Singapore, smaller community organizations like the Kannada Sangha strive to preserve their ancient culture by getting them to participate in vibrant activities and events that promote their language, arts and traditions. Our Singanadiga, the Kannada Sangha is conducting Kannada Kali event. So they are conducting classes. So I have enrolled my daughter. Now she started learning Kannada. So that's how even she started learning prayers and other dancing also. I get to learn Kannada and I can do it at home and speak more. And I like the singing because I can win awards. It makes us feel
within ourselves that we should be connected, because the songs and dance and celebration, it's really like attractive. And in your house, if your parents tell you that learn Kannada, you might feel forceful, but if you come to events like this, you feel like, oh, it's interesting, and then you can get involved in your culture and feel like, oh, these are my roots. A bonding event of the Kannada community, Singarotsava as it is aptly named, was certainly a beautiful celebration that illustrated the magnificence of the Kannada language and culture. Undoubtedly, the event instilled a strong sense of belonging and pride amongst the local Kannadigas who got to showcase their diverse talents in their mother tongue. கலையோடு கலந்து மகிழ்ந்த ஒரு சமூகத்தை சந்தித்தோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விவரத்தை பற்றி இனி சிந்திப்போம். Some of you would have heard about the lasting power of attorney, and we are going to learn more about it in the next segment. அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் உங்களுக்காக வருகின்றன. Right after this short break, stay with us. சிங்கப்பூர் மக்கள் தொகை விரைவாக மூப்படைந்து வருகிறது. உடல் நலத்தோடு பல மனநல பிரச்சனைகளும் எழும். ஒருவர் உடல் நலத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் இருக்கும் போதே சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் நீண்டகால அதிகார பத்திரம். As people age, they are more susceptible to conditions such as dementia, Alzheimer's disease, and other age-related illnesses that can affect their mental capacity. The lasting power of attorney allows individuals to plan for these eventualities by appointing someone to make decisions on their behalf if they become unable to do so themselves. வருமுன் காக்க வேண்டும் என்பார்கள். அதுபோலதான் இந்த ஏற்பாடும். ஒருவர் நலமாக இருக்கும் போதே தங்களின் முதுமை காலத்தை சரியாக சமாளிக்க உதவ நீண்டகால அதிகாரத்துவ பத்திரத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். The lasting power of attorney enables a person to make a personal, considered choice of a trusted proxy decision maker who is reliable and competent to act in his or her best interests should he or she lose mental capacity one day. அந்த சட்டத்தின் கீழ் எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என்பதை எடுத்துச் சொல்லும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Let's find out what we need to know about the lasting power of attorney. மூப்படையும் மக்கள் தொகை கொண்ட சிங்கப்பூரில் பல்வேறு தேவைகள் உள்ளன. அதில் ஒன்று முதுமை கால கவனிப்பு. குடும்ப உறுப்பினர்களும் நம்பிக்கையானவர்களும் முறையான கவனிப்பை வழங்குவதற்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்து கொள்வதுதான் நீண்டகால அதிகாரத்துவ பத்திரம். அந்த பத்திரத்தை பதிவு செய்யும் நிகழ்ச்சி இது. கடந்த 4 ஆண்டுகளாக இந்து அறக்கட்டளை வாரியத்தின் ஏற்பாட்டில் இது இடம்பெறுகிறது. இது நடைபெறுவதற்கு முன் சில பயிலரங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்டு தெரியாத விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ள பொதுமக்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நீண்டகால அதிகார பத்திரம் என்பது ஒருவர் உயிரோடு இருக்கும்போது உடல் நலம் மனநலம் குன்றும் போது சம்பந்தப்பட்டவரின் நலன்களை கவனித்துக் கொள்ளும் அதிகாரத்தை இன்னொருவருக்கு கொடுப்பதாகும். நீண்டகால அதிகாரத்துவ பத்திரம் ஒரு நபர் உயிரோட இருக்கும் பொழுது செய்யும் பத்திரம். ஆனால் உயில் அவங்க இறந்த பிறகு செயல்பாட்டுக்கு வர ஒரு பத்திரம்னு மக்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் இப்போ என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா, இது தவிர்த்து இன்னும் இந்த நீண்டகால அதிகாரத்துவ பத்திரத்தில் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு அவங்க அந்த அடுத்த கட்ட கேள்விகளுக்கு போயிருக்கிறாங்க. விவரங்களை விரிவாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சட்டம் பற்றிய விளக்கங்களை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலத்தோடு எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகளில் ஒன்று தங்களை கவனித்துக் கொள்ள நம்பிக்கையான உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதாகும். இப்போ நீங்கள் இந்த நீண்டகால அதிகாரத்துவ பத்திரத்தை செஞ்சீங்கன்னா 10 வழக்கறிஞர்கள் முன் இலவசமாக செய்கிறாங்க இந்து அறக்கட்டளை வாரியத்து ஏற்பாட்டில். அது தவிர்த்து ஆஃபீஸ் ஆஃப் த பப்ளிக் கார்டியன் 2026 மார்ச் வரைக்கும் சிங்கப்பூரியர்களுக்கு எந்த அட்மின் ஃபீயும் இல்லாமல் இலவசமாக செய்கிறாங்க. நீண்டகால அதிகாரத்துவ பத்திரத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளவருக்கு என்று பொறுப்புகள் இருக்கின்றன. அவற்றை சரிவர செயற்படுத்தும் அதிகாரம் நியமனம் செய்யப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். நிதி நிர்வாகத்தோடு அன்றாட தேவைகளை எப்படி கவனித்துக் கொள்வது போன்ற பொறுப்புகளையும் பத்திரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் ஏற்றுக்கொள்வார். எல்பியில் 2 முக்கியமான பொறுப்புகள் இருக்குது. ஒன்று ப்ராப்பர்ட்டி அண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று பர்சனல் வெல்ஃபேர். ப்ராப்பர்ட்டி அண்ட் அஃபேர்ஸ் உங்களுடைய
ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உங்களுடைய வீடு, உங்களுடைய உங்கள் வீடு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள். ஸோ உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய சிகிச்சைக்கு வந்து நிறைய காசு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடை வந்து அவங்க வந்து ரெண்ட் செய்யலாமா இல்லை விற்கலாமா, அந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறது. அதாவது அவங்க பொறுப்புகள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான பொறுப்புகள் தான். ரெண்டாவது வந்து பர்சனல் வெல்ஃபேர், அதாவது உங்களை தினசரி பார்த்துக்கிறது, உங்களுடைய டே டு டே டிசிஷன்ஸ், அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, நீங்கள் எங்கே இருப்பீங்க, நீங்கள் என்னென்ன செய்வீங்க தினசரி நாளில், அதை வந்து பார்த்துக்கிறது வந்து பர்சனல் வெல்ஃபேர். இந்த நீண்டகால அதிகாரத்துவ பத்திரத்தின் அவசியத்தை பற்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் கடந்த பின் அதை செய்ய முடியாது. ஒருவர் 21 வயதை கடந்த பிறகு இந்த பத்திரத்தை ஏற்பாடு செய்யலாம். இணையம் வழி விண்ணப்பம் செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளது. இது வந்து நம்ம எல்பிஏன்னு சுருக்கமாக நம்ம எல்பிஏன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து இணையத்து மூலியமாக நீங்கள் செய்யலாம். வந்து இந்த OPGO இணையதளத்துக்கு நீங்கள் போனால் அங்கே வந்து அந்த ரீசோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ மூலியமாக காட்டுவாங்க. தமிழ் ஆப்ஷனும் இருக்குது. தமிழ்லேயும் அவங்க இன்டர்பிரேட் பண்ணி சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் நீண்டகால அதிகாரத்துவ பத்திரம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நன்கு அறிந்து கொள்ள முடிந்தது. உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படும் போது நம்மை கவனித்துக் கொள்ள நம்பிக்கையான குடும்ப உறுப்பினரை தெளிந்த சிந்தனை இருக்கும் போதே தேர்ந்தெடுக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஐ ஓப்பனர் தான் எனக்கு. அப்புறம் என் சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், அந்த ஆன்லைனில் போயிட்டோன்னே இது எப்படி ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஃபியூச்சர் யாராச்சும் ஒன்றுனாக்கா என்னால் முடியல, ரொம்ப மறதியெல்லாம் வருது, ரொம்ப பேருக்கு அந்த மாதிரிலாம் வருது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் டிசிஷன் மேக் பண்ண என் சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு வேலைக்கே சொன்ன பிறகு எனக்கு புரிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில் எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எனக்கு நம்பிக்கையான ஆள் இவங்க இருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ வாழ்க்கையில் எது நடக்கும் நம்மளுக்கு தெரியாது, எந்த நேரத்தில் நடக்கலாம். இதை எல்லாருமே செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். சுமார் 60 பேருக்கும் மேல் இந்த நீண்டகால அதிகாரத்துவ பத்திரம் பெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வரும் ஆண்டுகளில் இந்த பத்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மேலும் அதிகமானவர்களை அதை ஏற்பாடு செய்து கொள்ளும் வழிகள் ஆராயப்பட வேண்டும். சமூகத்தின் நலன்களை அக்கறையோடு அணுகி அதற்கு தகுந்த தீர்வுகளையும் வழங்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டியது இந்த நீண்டகால அதிகாரத்துவ பத்திரம் பெறும் நிகழ்ச்சி. அந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். As we conclude this week's edition of Indian Beat, we invite you to share any upcoming events aimed at benefiting our community. Your event may have the potential to positively impact someone's life. Please feel free to reach out and let us know about your initiatives. விடைபெறும் முன் ஒரு சிந்தனை. தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? எழுந்து நில், தைரியமாக இரு, வலிமையோடு இரு. பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீதே சுமந்து கொள். உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே குடிக்கொண்டு இருக்கின்றன என்பதை அறி. இப்படி கூறியவர் சுவாமி விவேகானந்தர். The gem cannot be polished without friction, nor man perfected without trials, says a Chinese proverb. As you evolve and deepen your understanding of yourself, your goals may evolve as well, leading to new avenues of success and fulfillment. முயற்சியை கைவிடாத வரை எதுவும் சாத்தியம்தான். நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்ற எண்ணத்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அசைக்க முடியாத ஆழத்திற்கு பாய்ச்சி பதித்து விடுங்கள். வெற்றி நிச்சயம். With that thought, it's time for us to say farewell. Till we meet again, take care and happy weekend to all of you. Suganthi, Malini. நீங்கள் இதுவரை பார்த்தது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம்